அந்த நல்ல போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கிறவர்களாக மேற்கொள்ளலாக இருக்கணும். அதான் நம்மை தெய்வனோட சுத்தம். நாம் மேற்கொண்டு ஜெயிக்கும் பொழுதுதான் பிதா அதில் மகிமைப்படுவார். வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அவனை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. பிசாசும் பிசாசுடைய கூட்டத்தை சேர்ந்த மக்களும் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணும் பொழுது மிகாவேலும் அவனுடைய தூதர்களும் அவனை மேற்கொண்டு வானத்தில் இராதபடிக்கு, வேறு விதமாக பரலோகத்தில் இராதபடிக்கு அவனை கீழே விழத்தள்ளினார்கள் இருக்கு. அவன் இருந்த இடம் அங்கே இல்லை. எங்கே விழத்தள்ளப்பட்டான் என்றால் பூமியில் விழத்தள்ளப்பட்டான். பூமியில் விழத்தள்ளப்பட்டதுக்கப்புறம் அங்கே தேவனோடு யுத்தம் பண்ணி தேவனை மேற்கொள்ள முடியாமல் தோற்கடிக்கப்பட்டு கீழே விழுந்தவன் இங்கே இருக்கிற பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணுறான். தேவ ஜனங்கள் மேலே, பரிசுத்தவான்கள் மேலே யுத்தம் பண்ணுறான். அவர்களும் அவனை ஜெயித்தார்கள் வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு விரோதமாக பிசாசு பலதரப்பட்ட யுத்தங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும், அதை குறித்து அறிவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிசாசு நமக்கு விரோதமாக ஏதோ ஒரு யுத்தத்தை நமக்கு எதிராக நடத்தி கொண்டே இருக்கிறார். அநேக நேரத்தை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம், அப்படி யுத்தமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த யுத்தத்தை எப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்றால் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேவனும் ஜெயித்தார், தேவனுடைய பிள்ளைகளும் ஜெயித்தார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் வாழ்க்கையில் பிசாசு எப்பேற்பட்ட யுத்தங்களையும் வஞ்சகத்தை கொண்டு வந்தாலும் அத்தனையும் ஆட்டுக்குண்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயிக்கணும். அதான் நமக்கு தேவனுடைய விருப்பம். அதனால வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம், வேத விதமாக நல்ல போராட்டத்தில் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நல்ல போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கிறவர்களாக மேற்கொள்ளலாக இருக்கணும். அதான் நமக்கு தேவனுடைய சுத்தம். நாம் மேற்கொண்டு ஜெயிக்கும் பொழுது தான் பிதா அதில் மகிமைப்படுவார். பிதா அதில் பார்த்து சந்தோஷப்படுவார். மகிமைப்படுவார்னா நம்முடைய வெற்றி தேவனை காமிக்கும். மகிமைப்படுவார்னு மகிமைன்னு சொல்லும் பொழுது ஒருவரை குறித்த நேச்சர் அல்லது ஒருவரை குறித்த சுபாவம் தேவன் எப்படிப்பட்டவர்னு எங்கே தெரியும் என்றால் நாம் பெறுகிற வெற்றியின் மூலமாக தெரியும். ஒரு செடி எப்படிப்பட்டதுன்னு எதில் தெரியும்? கொடியில் இருக்கிற கனியில் தான் தெரியும். அதே போல் அந்த தேவன் எப்படிப்பட்டவர், ஜெயிக்கிறவர், மேற்கொள்ளவர் எப்படி தெரியும் என்றால் நாம் அடைகிற வெற்றியில் தான் தெரியும். அதனால தான் கர்த்தர் நாம் வெற்றி பெற்றாகணும், வெற்றியில் வாழணும் கர்த்தர் விரும்புகிறார். அது எப்படி நடக்குது என்றால் ஒரு யுத்தம் இருக்கிறதுன்னு தெரியணும். நிறைய மக்கள் ஒரு யுத்தம் இருக்கிறன்னே நம்புறது கிடையாது. இன்னும் சில மக்கள் பிசாசு இருக்குதுன்னே நம்புறது கிடையாது. பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் நமக்கு விரோதமாக பல தீமைகளை செய்கிறான், நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான் என்பதை அநேக மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அந்த எண்ணத்தை ஒரு புறந்தள்ளுகிறார்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பிசாசுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆதியாம் ஒன்றை சொல்லுகிறார், நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்பி இது கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார் 1ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல பிசாசை பற்றி வேதம் பேசுகிறது. பிசாசு வர்றான், பிசாசு வந்து ஏவாள்கிட்ட பேசுகிறான், தேவன் அந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னது உண்டா அப்படிங்கிறாள். முதல் எதை வந்து தாக்குறான்? முதல்ல அவன் தாக்குற முதல் காரியம் சத்தியத்தை தாக்குவான். சத்தியத்தின் மேலே ஒரு அவநம்பிக்கை ஏற்பட பண்ணுவான். சத்தியம் இப்படி சொல்லிச்சா, அவங்க போன உடனே கர்த்தர் உங்களை பணக்காரனாக்குவேன்னு சொன்னாரா, போகாதீங்க, அந்த சபையே தப்புமா, அந்த சபையே தப்பு, அந்த சர்ச்சுக்கு போனால் நீங்கள் பரலவும் போக முடியாது, நாங்கள் தான் எல்லா டிக்கெட்டும் எடுத்து வச்சுருக்கோம், அதனால் அங்கே போகாதீங்க, இங்கே டிக்கெட் கிடையாதுன்றவாங்க. முதல்ல எதை அட்டாக் பண்ணுவாங்க?
சத்தியத்தை அட்டாக் பண்ணுவான். பிசாசு இன்னைக்கும் வஞ்சகனுங்க. தேவன் சொன்னதுக்கு உண்டான்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையின் மேலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவான். இப்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கீபோர்டு இருக்குன்னா கீபோர்டில் கருப்பு கட்டையும் வெள்ளை கட்டையும் இருக்குது. வெள்ளைக்கட்டையே நீங்கள் அம்மிக்கிட்டு மியூசிக் வாசிக்க முடியாது. கருப்பு கட்டைக்கும் போகணும், வெள்ளை கட்டைக்கும் போகணும். அப்படி போனால் தான் மியூசிக் வரும். அப்படித்தானே? அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கைன்னா அப்படி தான். வாழ்க்கைன்னா சில நேரத்தில் வெள்ளைக்கட்டையில் இருப்போம், சில நேரத்தில் கருப்பு கட்டில் இருப்போம். அப்போ தான் வாழ்க்கைங்கிறது ஒரு இசை மாதிரி இருக்கும். இப்படியே வெற்றி தோல்வின்னு போனால் நல்லா இருக்காது. தோல்வியில் அப்பப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, வெற்றியை கொடுக்குறாரு. வெற்றியில் வாழ்ந்தால் உனக்கு ஒரு பெருமை வந்துடும். என்ன பெருமையில் தானே பிசாசு விழுந்துட்டான். அதனால் கர்த்தர் ஒன்று என்ன சொல்வார், லைட்டாக தட்டி வெள்ளைக்கட்டையை கொண்டு வரு. அவர் வெள்ளைக்கட்டையில் நினச்சி நீ கர்த்தரை நினச்சி கண்ணீர் விடும்போது சரி உனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குறக்கா கருப்பு கட்டில் தூக்கி நிப்பாட்டுவார். கேட்க அழகாக இருக்கும். ஆனால் அது என்னது, வஞ்சகம், பிசாசுடைய வஞ்சனை. அந்த வஞ்சனையை நம்பணும் என்றால் வெற்றி பெற முடியாது, மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு சில மக்கள் நினைக்கிறாங்க பிசாசனை இல்லைங்கிறாங்க. பிசாசெல்லாம் இங்கே இருக்கான்னா பட்டிக்காட்டில் இருக்கா நினைக்கிறாங்க. டவுனில் பிசாசு கிடையாது. இன்னும் நீங்கள் படித்த காலத்தில் இவ்வளோ நவீன யுகத்தில் நிலவுக்கு போகிற காலத்தில் பேய் பிசாசு சாத்தான்னு கட்டிருக்கீங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட நமக்கு எதிராக ஒரு யுத்தமே இல்லைன்று ஒரு மாயத்தை பிசாசு விரிக்க நினைக்கிறான். ஆனால் ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தை நீ எவ்வாறு மேற்கொள்வது, அந்த யுத்தத்தை எவ்வாறு சந்திக்கிறதுன்னு தெரியலன்னா பிசாசினால் சிறைபிடிக்கப்படுவோம், ரொம்ப ஆழமான விதத்தில் தாக்கப்படுவோம். ஆனால் நாம் பிசாசினால் தாக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெரியாமலே தாக்கப்பட்டிருப்போம். ஏன்னா நமக்கு பிசாசு ஒரு இருக்குன்னு தெரியாது, அது மேற்கொள்ளுன்னு தெரியாது. எந்த அளவுக்கு போகும்னா ஒரு மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழுகிறவர்கள் மேற்கொள்ளப்படுகிறது மட்டுமல்ல, வாழ்க்கையிலையும் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டே இருப்போம். ஆனால் நமக்கு தெரியாது, இது பிசாசுடைய சூழ்ச்சி தெரியாது, ஒரு யுத்தத்தில் இருக்குன்னு தெரியாது. அந்த யுத்தத்தை நீ இக்னோர் பண்ணிட்டீங்க, யுத்தமே இல்லைன்னு நினைக்கிறீங்க, பேயே இல்லைன்னு நினச்சா கூட அந்த யுத்தம் நிஜமாக இருக்கிறது, சந்திக்கணும், மேற்கொள்ளணும். அதை மேற்கொண்டு வெற்றி பெற்றோம்னால் எல்லா பகுதியிலையும் வெற்றி பெறலாம். ஆனால் பிசாசே இல்லை, பிசாசுடைய சூழ்ச்சி இல்லை, பிசாசுடைய வஞ்சனை இல்லை, பிசாசு நம்ம எதிராக இல்லை, அதெல்லாம் பொய்ன்னு நினச்சிங்கன்னா பலதரப்பட்ட பகுதியில் அடி விழுந்துகிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு ஏன் அடி விழுதுன்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணோம்னா கர்த்தர் நம்மை சோதிச்சுட்டு இருக்காரு, கர்த்தர் நம்ம பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. பிசாசுங்கிற எண்ணமே கிடையாது உங்களுக்கு. பிசாசு ஒருத்தர் இருக்கான், அவன் அழிக்கிறான்னு தெரியாது. மக்களுடைய மனதில் என்னன்னா சில காரியம் ஏதோ நடக்குது, ஆக்சிடெண்ட்டாக நடக்குது, அது பிசாசும் கிடையாது, சும்மா நடக்குது. சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அது கர்த்தர் நம்மை சோதித்து நம்மை சிச்சிச்சு நம்மை சுத்த பொண்ணாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் நினைக்கிறாங்க. ஆனால் அறியாமையில் நடக்கக்கூடிய காரியம். பிசாசு ஒருத்தருக்கான் நமக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். அதை அறியணும், அதை குறித்த அறிவை வளர்த்து கொள்ளணும், அது எவ்வாறு மேற்கொள்வதுன்னு தெரியணும்.